ஓகே மாமா, ப்ரேயர் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அன்புள்ள சுவாமி அப்பா, எங்களுக்கு இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு கொடான கோடி நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே நீர் எங்களோட கூட இருந்து வழிநடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியாலும் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, பேசுகிற ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த டிவோஷன் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவரே நல்லபடியா போகிறதற்கு நீ கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். தேவனுக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை பாராட்டின இந்த கிருபைக்காக தேவனை துதிப்போம். அளவற்ற இரக்கம், அளவற்ற கிருபை, அளவற்ற ஐஸ்வர்யத்தினாலே நம்ம நிரப்பி தேவனுடைய மகிமையினாலே நம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாக அனுதினமாக நாம் வாழ்க்கையில நடத்தித்துக் கொண்டிருக்கிற தேவனுக்கு நம் துதிகளை ஏறெடுப்போம். தேங்க்யூ டு தி லார்ட். அவருடைய செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். கடந்த வாரத்துல ஒவ்வொரு வாரத்திலையும் நம்மோடு தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஒவ்வொரு வசனங்களும் திரும்ப திரும்ப ஒரு வாரம் முழுவதுமாக அந்த வசனங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்காக தேவனுக்கு கொடான கூடிய ஜீவனோட வார்த்தைகளுக்காக தேவனுக்கு கொடான கூடிய நன்றி செலுத்துவோம். நீ இப்ப யாரு ஃபர்ஸ்ட் யாருன்னு ஷேர் பண்றீங்க? இருக்கு At last, for God is working in you, giving you the desire and the power to do what pleases Him. At last, for God is working in you, giving you the desire and the power to do what pleases Him. At last, இந்த பழைய ஏற்பாட்டுல நம்ம அவர் சொல்லியிருக்கிறது டூ ரைட் அண்ட் ஐ வில் அக்செப்ட் யூ அண்ட் பிளஸ் யூன்னு பழைய ஏற்பாட்டுல. ஆனா இதுல சொல்றது for God is working in you, giving you the desire and the power to do what pleases Him. So ஃபாதர் ஜீசஸ் நம்மளோட சின்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நம்மளோட ஓன் எஃபர்ட்ல நம்ம கடவுளை தேட முடியாது. கடவுளும் நம்மளும் சேர்ந்து அவருக்கு நமக்குள்ள இருந்து நம்மளை வேலை பார்க்கறதுன்னு சொல்லுது. அதனால அவர் ஃபாதர் ஜீசஸ்க்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே கடவுள் வேலை பார்த்துட்டு தான் இருக்காது. நம்ம அதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அதை அவரை தேட முடியும் நம்மளால. கரெக்ட். அதுதான் இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுது. அந்த வேர்ஸ் எது இந்த வேர்ஸ் ரீட் பண்ணிருங்க. ஓகே. தேவனே தம்முடைய தயவுல செய்யும் உங்களை உண்டாக்குறாயிருக்கிறார். ஆமா. ஓகே. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நான் வீணான ஓடினது வீணாய் பிரயாசப்படவில்லை என்று மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் பிரகாசிக்கிற நீங்கள் மாறுபாடான நடுவே குற்றமற்றலும் அதோடவும் தேவன் இருக்கும்படி தேங்க்யூ பாபி. மியூட் போட்டு பாபி, அங்கதான் சவுண்டா இருக்கு. அந்த வேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் இருக்கு. விருப்பத்தையும் சிந்தையையும் விருப்பத்தையும் செய்கையும் உங்களை உண்டாக்குறாயிருக்கிறார் அப்படிங்கிற நம் தேவன் நமக்குள்ள அதை உண்டு பண்ணுகிறார். அதனால சொல்றப்ப நாம் செய்கிற செய்கைகள் எப்படி இருக்கிறான்னா, நான் வீணாய் ஓடினது வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்று மகிழ்ச்சி கிறிஸ்து நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்தையின் நடுவே குற்றமற்றலும் கபடற்றலும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு
எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள். ஆக்சுவலி வந்து அந்த சென்டென்ஸ் ஆரம்பிச்சு இங்கே முடிவு 13க்கு அப்புறம் 14th ஆரம்பிச்சு அது கம்ப்ளீட் ஆகிறதுங்கன்னா 16th ஆகிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ பாபி. ஓகே. வேற யாரும் ஷேர் பண்றீங்களாமா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட் மாமா. என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஹலோ. எஸ் எஸ், ஆடிபிள். கேக்குது ரியா? நான் இன்னைக்கு 2 நாளாகமம் 7வது அதிகாரம்ல 14-15 வசனம் எடுத்திருக்கேன். அதுல என் நாம பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் போகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். சோ இந்த வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பாவம் பண்ணவங்க தான். ஆனாலும் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறனால இப்ப நம்ம வந்து நம்மள தாழ்த்தி ஜெபம் பண்ணி தேவனை தேடி நம்ம தப்ப எல்லாத்தையுமே விட்டு மனம் திரும்பி வந்தோம்னா கண்டிப்பா தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த பாவத்தை மன்னித்து அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு. அதான் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். சோ தேவன் எப்பவுமே ஹி இஸ் ரெடி. நம்ம கஷ்டங்கள்ல பார்த்துட்டு தான் இருக்காரு, நம்ம ஜெபத்தை எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரு. சோ அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னா நம்ம வந்து நம்மளே தாழ்த்தி வந்து தேவனை நம்ம தப்ப எல்லாம் விட்டு மனம் திரும்பி தேவனை தேடணும். அவள்தான். ஆமென். Thank you very much. Okay, a wonderful verse. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்துள்ளமாய் இருக்கும். தேங்க்யூ ரியா. தேங்க்யூ வெரி மச். அடுத்த நாளுக்கு சார் யார் ஷேர் பண்றீங்களா? சரி, நான் பண்ணிட்டதுக்கு கமலா நீ பண்றியா? பண்றேன் மாமா. பிரைஸ் தி லார்ட். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற வசனம் வந்து யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அதாவது இந்த இடத்துல இந்த வசனத்துல வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுபவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்னா, அந்த கர்த்தரோட அந்த அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆவி உற்சாகமானதோடு அது மட்டும் இல்ல உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த இடத்துல உண்மையை பற்றி கர்த்தர் வந்து சொல்லி இருக்கிறது. அதாவது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் அடைவான். அதே மாதிரி கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியா வைப்பேன். அப்ப உண்மைங்கிறது நம்மளால உலக பிரகாரமா எல்லாருக்கும் உண்மையா இருக்க முடியாது. ஆனாலும் சில நேரங்கள்ல வந்து தவறு பண்றோம். ஆனா அதை தெரிந்து கொள்ளும் போது புரிந்து கொள்ளும் போது அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் அதிகம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த நம்ம செஞ்ச தவறு வந்து திரும்பவும் எனது அதே பாதையில நம்ம போகக்கூடாது. ஏன்னா தேவன் வந்து நமக்கு எப்படி ஆவி உண்மை உள்ளவரா இருக்கிறாரோ
அதே மாதிரி நம்மளும் அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளா இருக்கணும். இந்த இடத்துல உண்மையை பற்றி நமக்கு பார்க்கும்போது ஒரு நமக்கு தெரியும், அந்த ஒரு எஜமான் வந்து அவரிடத்துல இருக்கிற வேலைக்காரர்கள் வந்து அவர் வந்து பிரயாணமா போகும்போது அவருடைய வேலைக்கார இடத்துல ஒருத்தட்ட 5 தாலந்து, இன்னொரு இடத்துல 2 தாலந்து, அப்புறம் இன்னொரு இடத்துல 1 தாலந்து குடுத்துட்டு போவாரு. ஆனா அந்த இடத்துல அந்த 1 தாலந்தை வாங்குறவங்க அத வந்து எதுவுமே பண்ணாம அத மண்ல வந்து புதைத்து வச்சிருப்பான். ஆனா மத்த 2 பேரும் அப்படி இல்ல. 5 தாலந்தா வாங்குனவன் வந்து அத வந்து வேற 5 தாலந்தா கஷ்டப்பட்டு அவன் என்னது அந்த 5 தாலந்த வச்சு சம்பாதிச்சான். அதே மாதிரி 2 தாலந்த வாங்கினவனும் 2 தாலந்த அதிகமா சம்பாதிச்சான். அப்போ இந்த இடத்துல கடவுள் வந்து நமக்கு தந்திருக்கிற தாளந்துகள் அதை நம்ம கடவுளுக்கு என்று பயன்படுத்தணும். இந்த இடத்துல வந்து இந்த தாளந்துங்கிற இந்த கதையில நம்ம பாக்குறது என்னன்னா இந்த 2 பேரும் அவருடைய எஜமானுக்கு அவங்க உண்மையா இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு தாளந்தை வாங்கினவனும் அவருடைய எஜமான பத்தி அவனே ஒரு இது வச்சுட்டு அவர் இப்படிதான் அப்படிங்கறதுனால அவன் வந்து அதை வந்து கொடுத்த அந்த காசை வந்து உபயோகமே படுத்தாம அப்படியே மண்ணுல புதைத்து வச்சிருக்கிறான். அப்போ எஜமான் திரும்ப வராரு. வந்து அவருடைய ஊழியக்காரர்கிட்ட கேட்கும் போது அந்த 5 தாலந்தை 2 தாலந்தை வாங்கினவங்க வந்து அவங்க அதிகப்படியா சம்பாதிச்ச அந்த 2 தாலந்தை 5 தாலந்தை இவர்கிட்ட கொண்டு வராங்க. ஆனா அவர் எஜமானுக்கு என்ன பண்றாரு? அழகா சொல்லியிருப்பாரு, நல்லதும் உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் இந்த இடத்துல வந்து உண்மை உள்ளவர்களுக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து கர்த்தருக்கு முன்பாக பொய் சாட்சி சொன்னது நிமித்தம் அனனியா சப்பீரால் தங்களுடைய உயிரை வந்து விட நேர்ந்தது. அதனால கர்த்தர் வந்து நம்ம கிட்ட வேண்டுகிறது அவருடைய ஆவியையும், அது மட்டுமல்ல அவருக்கு நம்ம ஒரு உண்மை உள்ள பிள்ளைகளா இருக்கணுங்கிறது. அதனால நம்ம என்ன அவருடைய விருப்பத்தின்படி அந்த வார்த்தைகளை நமக்கு தெரியும் உண்மையுள்ள காரியங்கள் என்ன. சில நேரங்கள்ல வந்து நம்மளால எல்லாருக்கும் உண்மையா இருக்க முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னா பிறருக்கு விரோதமா எதுவும் பொய்யா நினைக்காம கடவுளுடைய வார்த்தையை கொண்டு நம்மளை காத்து கொள்ளணும். நம்ம ஆவியா இருக்கட்டும், நம்ம பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும் காத்து கொள்ளணும். அதன் மூலமா வந்து நம்ம கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்படுவோம். ஓகே, தேங்க்யூ நல்ல ஒண்டர்ஃபுல்லான வேர்ட்ஸ் இருக்கு. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதுல வந்து அனனியா சப்பீரா சொல்றப்போ அவர் ஜீசத்துக்களாக வந்தாங்க. ஆனா முழுமையா தேவனிடத்தில் தங்களை ஒப்பு கொடுக்காம பார்ஷியலி தே ஹேவ் கமிட்டட். ஆக்சுவலி ஓகே, அவர் ஒரு ஃபுல் கமிட்மெண்ட் கிடையாது, பார்ஷியல் கமிட்மெண்ட் இருந்து அவங்க உலகத்துக்கு வேண்டியதும் கொஞ்சம் தங்களுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. அப்படி அவங்க நிலைமையை பார்த்தாங்க. ஒரு சீசத்துவம் என்னன்னா எப்படிங்கிறது அதை பார்த்து நம்ம அதையே. தேங்க்யூ வெரி மச் கமலா. இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்க பண்ற விஷயம் வந்து Psalms 84 verses 1 and 2. இதுல நம்ம பார்த்தோம்னா how lovely is your tabernacle, O Lord of hosts. My soul longs, yes, even faints for the courts of the Lord. My heart and my flesh cry out for the living God. அதாவது இங்க வந்து நம்ம பார்க்கும்போது இங்க சாமிஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னா சர்ச்சுக்கு போற பத்தி, அதாவது ஒரு கார்பரேட் வர்ஷிப் எல்லாரோட சேர்ந்து வர்ஷிப் பண்றத பத்தி பேசுறாரு. இது நம்மளுக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலையில நம்மளுக்கு ரொம்பவே நம்ம ரிலேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து எல்லாமே நல்லா இருக்கிற டைம்ல வந்துட்டு நிறைய பேர் வந்து நம்ம சர்ச்சுக்கு போகாம நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நிறைய பேர் ஒழுங்காக தவறாம சர்ச்சுக்கு போற மக்களும் உண்டு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில பார்த்தோம்னா நம்ம போனோம்னு ஆசைப்பட்டாலும் அதுலயும் ஒரு லாக்டவுன், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே இருக்குது. இப்படி இருக்கிற டைம்ல நம்மளுக்கு நிறைய பேருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். கடவுளை இது என்ன சிச்சுவேஷன், என்னைக்குதான் இந்த கொள்ளை நோய் மாறும், எப்போ இது மாறும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு விதமான பயம், ஒரு டென்ஷன், நம்ம கடைசி காலத்துல இருக்கோம், இந்த மாதிரி நிறைய இது இருக்கும் போது நமக்குள்ள பீஸ் ஆஃப் மைண்ட் போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டைம்ல தான் கடவுள் வந்து நம்மளுக்கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா Psalms 27 chapter 27 verse
14ல வந்து என்ன சொல்றாருன்னா, வெயிட் ஆன் த லார்ட், பி ஆஃப் குட் கரேஜ் அண்ட் ஹி ஷல் ஸ்ட்ரெங்தன் யுவர் ஹார்ட், வெயிட் ஐ சே ஆன் த லார்ட். நம்ம வந்து எதுக்கும் நம்ம வந்து பயப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். கடவுள் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் தருவாரு. நம்ம நினைக்கலாம் இது என்னத்துக்கு இந்த கொள்ளை நோய் நடக்குது, நம்மளுடைய பாவங்கள், நம்ம எல்லாரும் செய்கிற பாவங்கள், எத்தனையோ நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் நடக்குது வேர்ல்ட்ல, நம்ம சுத்திலும் நடக்குது. இது எல்லாத்தினாலதான் கடவுள் வந்து கொள்ளை நோய் எல்லாத்தையும் அனுமதிச்சிருக்காரு. நம்ம வந்து நம்ம சைட்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, பயப்படாம கடவுளே உம்முடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. இந்த டைம்லயும் நம்மளுடைய மனசை நம்ம வந்து பி ஸ்டில் இன் தி லார்ட், நம்ம வந்து சமாதானமா நம்ம இருந்துட்டு கடவுள்கிட்ட நம்ம கேட்டு எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்க தேசத்துல க்ஷேமத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துல நம்ம மன்றாடணும்னா கண்டிப்பாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் வந்து காப்பாற்றுவார், ரட்சிப்பார்ன்றது ஒரு இது. நம்ம வந்து எப்பவுமே நம்ம Psalms 27 verse 4ல சொன்ன மாதிரி, one thing I have desired of the Lord, that will I seek, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. நம்மளுக்கு வந்து இது இப்போ இனி என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. பட் ஆனாலும் நம்ம வந்து கடவுளுக்குள்ள நம்ம சமாதானமா இருந்து நம்ம என்னைக்குமே நம்மளுடைய ஜெபங்களையும் நம்ம ஏறெடுத்து, ஆண்டவரே எங்களுடைய தேசத்தையும் எங்களோட லேண்ட்ஸை நீங்க மன்னிங்க, எங்க பாவங்களை மன்னிங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு சாபங்களை மாத்தி குடி சீக்கிரமாக ஆண்டவர் நம்மளுக்கு வந்து நன்மையை செய்ய வேண்டும் சொல்லி ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது நம்ம கடமை, நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் என்னைக்கு நமக்கு விடுதலை தருகிறாரோ, என்னைக்கு சுகத்தை தருகிறாரோ, இது எல்லாத்துலயும் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், ஆண்டவர் அறியாத மக்கள் ஆண்டவர் அறிந்து அவர்கிட்ட வரணும்ன்றது நம்மளுடைய கடமையை நம்ம வந்து செய்வோம். தளராமல், மனம் தரலாம, நம்ம சோர்ந்து போகாம பி ஆஃப் குட் கரேஜ் மாதிரி நம்ம கரேஜஸா நம்ம இருந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய நம்ம கடமையை நம்ம வந்து செய்வோம். அதாவது நம்மளுடைய பிரேயரை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆமென். தேங்க்யூ. Thank you so much. It's a wonderful one. Psalm 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவே, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும், நான் என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அதுக்கு நீங்க சொன்ன ஒவ்வொன்றுமே 84 and 1 and 2 ஆல்சோ. ஓகே, அதெல்லாம் இருக்கு. சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்குறேன். மாட்டையர்ஸ் நிறைய இருந்தாங்க இல்லையா, நிறைய மாட்டையர்ஸ், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, எக்கச்சக்கமா இருக்காங்க. பட் அவங்க எல்லாமே they have been imprisoned actually இல்லையா, ஜெயில போடப்பட்டிருந்தாங்க, தனிமையில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஆலயத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. பட் அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கும்? இப்ப நாம வந்து we have been separated from the இங்க உலகத்துல இருக்கிற நம்ம ஏதோ ஒரு சர்ச் நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம அதுல இருந்து நம்ம we have been separated actually. இப்ப நம்ம போக முடியாத ஒரு சூழ்நிலை இக்கட்டு வந்துருச்சு. பட் நீங்க அந்த ரத்த சாட்சியா மறிச்சவங்க அவங்களுடைய காரியங்களை பாத்தீங்கன்னா, இல்ல இப்பதான் ரீசெண்டா நீங்க சொல்றப்பதான் நான் அது மறுபடியும் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன், அதுக்கு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு அது பாக்குறப்போ ஏன்னா மாலை மாற்ற அவங்களுடைய நிலைமை, ஏன்னா அவங்க தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், அவங்க சிறைப்படுத்தப்பட்டு சிறையில இருந்தாங்க, பவுல் ஆகட்டும் மற்றவங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த வேலையில அவங்கள எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அப்போ தனிப்பட்ட முறையில தேவனோடு இருக்கிற ஃபெலோஷிப்ல வந்து ஸ்ட்ரென்த்தா இருந்தா மாத்திரம்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா இந்த மாதிரியான ஒரு ட்ரையல்ஸ், இந்த மாதிரி ஒரு உபத்திரவ காலத்துல நம்மளால என்ன செஞ்சுக்கணும்னா நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்னும் தேவனோட பர்சனல் இன்டிமசி இருந்தா மாத்திரம் தான் பண்ண முடியும். நிச்சயமா தேவன் நமக்கு அதை தருவாரு. ஏன்னா நாம அதை தேடுறோம். அது பாபி ஃபர்ஸ்ட் இதுல சொன்ன மாதிரி விருப்பத்தையும் செய்கையும் நமக்கு உண்டாக்குகிற தேவன், போனதும் மாறுபாடுமான சந்தையின் நடுவே நிச்சயமாக நாம் பண்ணுவார். அதே போல நம்ம இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா, நீங்க அந்த சமாரி ஸ்திரீகிட்ட கேட்கிறப்போ, எங்களை இந்த மலையில தொழுதுகிறோம்னு சொல்றாங்க, நீர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்போ அழகா சொல்லுவார், ஆண்டவர் சொல்லுவார், இருக்கு அவரை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும்னு இருக்கு. அப்போ அதை நீங்க பாக்குறப்போ, நீங்க ரத்த சாட்சியா இருந்தவங்க, ஜெயில போடப்பட்டிருந்தாங்க, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கடைசியில இருந்தப்போ அவங்க எங்க இருந்தாலும் அங்க இருந்து ஜெபிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன் முடிஞ்சதுன்னா, பிகாஸ் தே ஹேட் அ ஒண்டர்ஃபுல் இன்டிமசி வித் த பர்சனல் இன்டிமசி வித் த லார்ட். அது இருந்துச்சு. நாம இப்ப அதுல க்ரோ ஆகணும். நம்ம அதுக்கு டெஃபினெட்லி God will support us during this situation. Thank you, ma. Thank you very much, so ma. Next ma யார் இருக்கு? அடுத்து
ஷேர் பண்றியா? ரினி சுபில் வந்திருக்கிறா. சுபிலா? ஓ சுபில். சுபில் ஷேர் பண்றியா? சரி நான் சொல்லிட்டு அதுக்கு ஏன் சரி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யோவான்ல 21ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் இருக்கு. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இதுல பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆண்டவர் வந்து முதல்ல வந்து இதே பேதுருவை கூப்பிடுறப்போ அவன் மீன் பிடிச்சு கொண்டிருப்பான். நான் மனிதர்களை பிடிக்கிற ஆக்கு என் வான்னு சொன்னதையும் என் பின்பற்றுவான்னு சொன்னாடி உடனடியே வந்தா. அப்படி அவனோட ஸ்டார்டிங்ல அவருக்கு என்னது அதே ஊழியர்களுடைய கடைசி பகுதியில் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா கடைசியில் என்னதான் பின்பற்றி வா. ஸோ டிசைபிள்ஷிப் காலிங் ஆக்சுவலி இதுக்கு ஓகே. ஆண்டவர் வந்து சீஷர்களுக்காக இருப்பதற்காக அழைத்த அழைப்பு. அது அந்த சமயத்துல தான் ஒரு டவுட்டும் கேட்கிற. அப்படி இவனுடைய யோவானுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கிறப்போ அதெல்லாம் நீ பார்க்காத, நீ என்னை பின்பற்றி வா, அவ்வளவுதான். ஒரு சீஷன் அப்படின்னு சீசன் சொன்னாலே என்னன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றணும். வேற எல்லாத்தையும் விட்டுறணும். நம்ம எதுவுமே மேட்டர் கிடையாது. நத்திங் இஸ் மேட்டர் டு அஸ். சரி, அதான் வந்து என்னை பின்பற்றி வா அப்படின்னா வேற எதையும் நம்ம ஓல்டு திங்ஸோ வேற எதையுமே நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை, யோசிக்கவும் கூடாது. அது அவரை பின்பற்றி நான் வாட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். வேற எந்த ஒரு நம்ம ஓன்லி இருக்கிற இந்த நாலேஜ்ல வந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணுவோம். நம்ம அதெல்லாம் கொஸ்டின் பண்ணக்கூடாது. சீசனா இருக்குன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா நான் வாட்டுக்கு அவரை பின்பற்றி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது சொல்றப்ப இதுல வச்சு இந்த புக் நான் படிச்சுக்கிறதுல எனக்கு வந்த ஒரு இது நான் படிக்கிறேன். The old life is left behind. The old life is left behind and completely surrendered. The disciple is dragged out of his relative's security into a life of absolute insecurity. மறுபடியும் படிக்கிறேன். The disciple is dragged out of his relative security into a life of absolute insecurity. டோட்டலா வந்து நம்ம எந்த விதமான வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அந்த ஆண்டவரை பின்பற்றவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய இந்த புரியுதா உங்களுக்கு எதுவும் தெரியல. அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஓல்டு நினைச்சிட்டு இருக்கிற எனக்கு எங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல எங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க என்னை பார்த்துப்பாங்க, சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது ரிஸ்க் வந்தாலும் பார்ப்பாங்க, இல்ல எங்கிட்ட இருக்கிற மணி, எங்கிட்ட இருக்கிற வேற வெல்த், வேற ஏதாவது அசட்டு, இது என்னெல்லாம் காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிலேட்டிவ் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து சொன்னா என்னன்னா கம்ப்ளீட்லி சரண்டர். ஆண்டவர் மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு என்னதான் தட் இஸ் into absolute security and safety of the fellowship of the Jesus. Yes, கிறிஸ்துவோட இருக்கிற fellowship தான் absolute security. நமக்கு என்ன உலகத்துல நான் போன வாரம் நீங்க படிக்கிறப்ப கூட இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் நம்ம 7ஆம் வசனம் பார்த்ததுக்கு என்ன அழிந்து போகிற பொன் அப்படின்னு பார்த்தேன். அந்த பொன் வந்து சின்ன பெரிஷபிள் கோல்டு அப்படின்னு பார்த்தேன். நான் அதோட உங்களுக்கு விசுவாசம் விலையேற பெற்றதுன்னு பார்த்தேன். நான் அதுக்கு இப்ப நான் ஃபாலோ பண்ணணும்னா எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு சரி அதுல பாக்குறது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. The disciple is dragged out of his relative security into a life of absolute insecurity. அந்த இன்செக்யூரிட்டி என்னன்னா into absolute security and safety of the fellowship of Jesus. அது ஒண்டர்ஃபுல்லான ஒரு வேர்டு. எனக்கு நல்லா நீங்க அது கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுக்கு. அதனால நமக்கு வேற எதுவுமே மேட்டர் கிடையாது. It is nothing else than the bondage of Jesus Christ alone, completely breaking through every program, every ideal, every set of laws. No other significance is possible. Jesus is the only significance. Beside Jesus, nothing has any significance. He alone matter. சரி, அவர் மாத்திரமே நமக்கு போகுது, வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம அப்படியே ஒரு காலகட்டத்துல போயிட்டு இருக்கிறோம். அதனால முழுமையாக தேவனை பின்பற்றுள்ளாக வேற எதையும் யோசிக்கல. அதே போல தண்ணியில கடல் நடந்துவான்னு வரணும்னு ஓட்டு வந்துருச்சுன்னு டக்குன்னு எதையுமே பார்க்கல. யோசிக்காம முடியுமா முடியாதா அதெல்லாம் இல்ல. ஆண்டர் நடந்துவான்ட்டா நடந்து வந்துட்டான். அப்புறம் புயல் மாதிரி வந்துச்சு, அந்த காத்தடிச்சு பயந்துட்டான். இருந்தாலுமே அந்த டக்குன்னு அந்த எதையுமே பின்பற்றதுன்னா முழுமையா பின்பற்றிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த டிசிப்ளின் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன்.
அப்ப இயேசு கிறிஸ்துவ நாம கிறிஸ்துவரா இருந்து சீசுத்துவர் நம்ம சொல்லிட்டு அவருடைய ஃபுல் ஃபுட் ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாம, லாஸ்ட் வீக்கும் நம்ம பார்த்தோம், நம்ம அதுக்கு நம்ம ஆவியினால் நடத்தப்பட்டா இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகள் நமக்கு தெரியும், அதுல பின்பற்றி வரலாம். மாம்சத்தால் நடத்தப்பட்டா நமக்கு அவருடைய பாதச்சுவடுகள் தெரியாது, நாம் இஷ்டப்படிதான் நடப்போம். ஆனா நம்ம மனசுல என்ன நினைச்சுக்கோன்னா நம்ம ஆவியின்படிதான் நடக்கிறோம்னு நினைச்சிட்டே இருப்போம். நம்ம அவர் டிசையர்ஸ் வில் ஃபுல்ஃபில் ஒன்லி அவர் டிசையர்ஸ். பட் என்ன சொல்லணும், ஆண்டவர் சுத்தமாக செஞ்சுட்டு இருப்போம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம அதுக்கு. அதனால சீஸ்டர்களா இருக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க போயிட்டு இருக்கிற டாபிக் ஃபுல்லாவே ரெண்டு டாபிக் மாதிரி போயிட்டே இருக்குது. மக்களை வந்துட்டு என்ன கடைசியை சம்மரி பண்ணி சொல்றேன். ஆனா இப்ப அவருடைய பின்பற்றனா எல்லாவற்றையும் முழுமையாக நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நான் பின்பற்றணும். இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நம்ம பெரும்பாலும் எப்படி இருக்கிறோம்னு சொன்னோம்னா, ஒரு மரத்துல இந்த குரங்கு ஒரு கிளையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதை விட்டா தான் இன்னொரு கலையை பிடிக்க முடியும். இப்ப நான் ஓன்லி இருக்கிற எல்லா டிசைன்ஸையும் விட்டுட்டு அவரே மாத்திரமே நமக்கு சொந்தம்னா அதையே பிடிக்கணும். அப்படி இல்லாம இந்த கலையில தொங்கிட்டே என்ன அந்த பிரான்ச் வந்து எப்படி இருக்குன்னா சூப்பரா இருக்கு, அது இயேசு கிறிஸ்து, அவர் நித்திய ஜீவன் தருவாரு, எல்லாம் அதை பத்தி இப்ப டிஸ்கிரைப் பை மெனி வேர்ட்ஸ் எல்லாம் பேசிக்கலாம். ஆனா இந்த வேர்லி காரியத்தை நான் விட்டுட்டு முழுமையா அவரை பற்றி கொண்டால் மாத்திரம் தான் நித்தியம் நமக்கு உண்டு. இல்ல இந்த இதுல ஒரு கை அதுல ஒரு கை அப்படின்னு நான் வாழவே முடியாது. சீஸ்னா வாழணும்னா உலகத்தை வெறுத்து உலகத்தை விட்டு நம்ம அவருக்கு பிள்ளைகளா நம்ம மாறணும். அதுக்கு நம்ம ஓகே, இந்த சீசுத்துவம் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசைபிள்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூமா. நெக்ஸ்ட் வேற ஷேர் பண்ணுங்க. இதுக்கு சுபில் ஷேர் பண்றியா? பயமா இருக்கு போல இருக்கிறார். ஆஃப்டர் லாங் டைம் இப்பதான் வந்திருக்காவ. ஓகே ரெடி, நீ பண்றியா? அமுதா நீ ஷேர் பண்றியாமா? இல்ல கண்ட்ரோல் பண்ணலாமா? ஓகே மேடம், நான் ஷேர் பண்றேன். இது இன்னைக்கு நம்ம பாக்குற, நான் என்ன ஷேர் பண்றேன்னா டெம்டேஷன் பத்தி. ஸோ டெம்டேஷன்னா நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் பீயிங்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கிரியேஷன் இவங்கெல்லாம் ஆடம் அண்ட் ஈவ், அவங்க டெம்டேஷனுக்கு ஆளானாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க செகண்ட் ஆடம் ஜீசஸ் கிரைஸ்ட், அவரும் டெம்டேஷனுக்கு ஆளானாரு. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் இன்னைக்கு பாக்குறோம். நம்ம ஜெனசிஸ் சாப்டர் படிக்கும்போது அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல தெரியும். ஸோ அதுல வந்து இந்த சேட்டன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஃபர்ஸ்ட் ஈவ் கிட்ட போய் அவன் வந்து பேசுவான். ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஈவ் என்ன பண்ணிடுவாங்க, சேட்டனுக்கு பேச்சை கேட்டுட்டு அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறமா பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டெம்டேஷன்னா என்ன, டெம்டேஷன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? டெம்டேஷன் வந்து கிரீக்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டிசையர், அதாவது அது நெகட்டிவாவும் பாசிட்டிவாவும் இல்லாம ஒரு பொதுவான ஒரு வேர்டா கிரீக்ல இருக்குது. பட் இங்கிலீஷ்ல தான் அதை வந்து நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு டேர்ம்ல இல்ல ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டா யூஸ் பண்றோம். பட் அதோட மீனிங் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிசையர் ஆர் அன்கன்ட்ரோலபிள் டிசையர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீமை பார்த்தாலே அப்படியே டெம்ட் ஆயிடுவாங்க. இல்ல சிலவங்களுக்கு வந்து மீட், அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு டெம்டேஷன் வரும். ஸோ இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ இல்லைன்னா ஒரு மீட்டோ இல்லை எது சாப்பிட்றதுன்னு டெம்ட் ஆகி சாப்பிட்றதுல இட்ஸ் நாட் அ பேட் திங். அப்புறம் சிலவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, டெம்டேஷன் வரும்போது அவங்களால வந்து எப்படி சொல்ல, சிலவங்க ரொம்ப எப்படியாவது அதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆண்டவருக்கு எகெயின்ஸ்டா போறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எனிதிங் நம்ம நினைக்கிற எதுவுமே அந்த ஸ்ட்ராங் டிசையரோ எதுவோ அது அதோட அவுட்புட் என்ன மாதிரி இருக்குது, அந்த அவுட்புட் வந்து ஆண்டவருக்கு விரோதமா இருக்குதுன்னா அது கண்டிப்பா அதை விட்டு நாம வெளியில வரணும், இல்ல அதுல இருந்து ஓடி வரணும். அதுதான் நியூ டெஸ்டமெண்ட்ல 1 கொரிந்தியன்ஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க,
ஃப்ளீ ஃப்ரம் யுவர் யூத்ஃபுல் லஸ்ட் அப்படின்னு திமோத்திக்கு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். ஸோ இது ஒண்ணு. ஸோ இங்க நான் சொல்ல வர்றது டெம்டேஷன் வரும்போது ஒரு ஸ்ட்ராங் டிசையர் அப்படின்னு. ஸோ இப்போ ஆடம் அண்ட் ஈவ் அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட், இவங்க 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த சேட்டன் பேச்சை கேட்டுட்டு டிசோபே பண்ணாங்க. பட் இங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து he is so committed and he is so obedient to the father. அப்புறமா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இவங்க டெம்டேஷன் ஆகி அவங்களால அத அந்த சஃபரிங்ஸ இல்ல அந்த கர்ஸ அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. பட் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இங்க என்னாச்சு, அவரோட டெம்டேஷன் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, பீயிங் அ காட் ஹிம்செல்ஃப், நானும் டெம்டேஷன்கெல்லாம் ஆளாகிறேன், பட் அதை நான் எப்படி ஓவர் கம் பண்றேன் அப்படிங்கிறத அந்த சேட்டன் ஜீசஸ் கிரைஸ்ட் லூக் சாப்டர் 4 பாத்தீங்கன்னா டெம்டேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் இட் இஸ் ரிட்டன் அப்படின்னு ஸ்கிரிப்சரை வச்சுதான் சேட்டனை வந்து அவர் வந்து அவனுக்கு பதிலடி கொடுப்பாரு. அப்போ கூட சேட்டன் ரொம்ப நைஸா பேசுவான், இஃப் யூ ஆர் அ சன் ஆஃப் காட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவான். அப்போ ஆண்டவர் வந்து இட் இஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அழகா பதிலடி கொடுப்பாரு. சோ இந்த இடத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்வளவு அழகா அவனுக்கு பதில் சொல்றாரு நாம பார்க்கணும். ஏன்னா பீயிங் அ ஹியூமன் பீயிங், ஈவ் அண்ட் ஆடம் அண்ட் ஈவ் அவங்க வந்து அந்த சேட்டன் விதைச்ச விதைக்கு அடிமையாயிட்டாங்க. பட் ஆனா இங்க அப்படி கிடையாது. அவரு இஃப் யூ ஆர் அ சன் ஆஃப் காட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டெம்ப்ட் பண்றான். அதுக்கு பிறகு இந்த பிரெட் இந்த கல்லெல்லாம் அப்பமா மாத்துங்கன்னு டெம்ப்ட் பண்றான். சோ அப்போ அவனுக்கு ஸ்கிரிப்சர் மூலமா அவனுக்கு பதிலடி கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் செகண்ட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட இந்த எல்லா கிங்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என் காலில் விழு அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுறாரு. அப்ப அதுக்கும் அவர் இட் இஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லி தான் ஸ்கிரிப்சர் ரெஃபரன்ஸ் வச்சு அவனுக்கு பதிலடி கொடுக்குறாரு. சோ அங்கே சேட்டன் வந்து தோத்துட்டான். அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா, சேட்டன் ஹி இஸ் ட்ரைங் ஆல் இஸ் பெஸ்ட், அவனோட மொத்த முயற்சியும் ட்ரை பண்ணி அவரை டெம்ப்ட் பண்றதுக்கு பாக்குறான். மறுபடியும் இங்க வந்து இஃப் யூ ஆர் அ சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டெம்ப்ட் பண்றான். பட் அந்த இடத்துல அவர் சொல்றாரு கெட் தி பிஹைண்ட் சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து உன்னுடைய ஆண்டவரை சோதித்து பார்க்காதே அப்படின்னு அவருக்கு ஸ்ட்ரைட்டாவே பதிலடி கொடுக்குறாரு. அதாவது ஐ ஆம் காட் அப்படின்னு, நீ டெம்ப்ட் பண்ணாத அப்படின்னு. சோ இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆடம் அண்ட் ஈவ் டெம்டேஷன் மூலமா இட்டர்னிட்டியா இல்லைன்னா இட்டர்னல் லைஃபை இழந்துட்டாங்க, சாபத்துக்கு உள்ளானாங்க, அது மூலமா பாவத்துக்கு உள்ளானாங்க. பட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி கிடையாது. அவரு 40 நாள், அந்த 40 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்பதான் அவர் வந்து அதுக்கு முந்தின சாப்டர்ல பார்த்தா தெரியும், அவருக்கு வந்து பிதா வந்து வானத்துல இருந்து சொல்லுவாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு. அது சொல்லி முடிச்சுதான் அவர் வனாந்தரத்துல போய் 40 நாள் உபவாசம் இருப்பாரு. அந்த கடைசி நாட்கள்ல தான் இந்த மாதிரி ஒரு டெம்டேஷனுக்கு ஆளாயிட்டு இருக்காரு. சோ அந்த சூழ்நிலையிலையும் ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னா, ரொம்ப பசியா இருந்தாரு. பட் ஆனா கூட அந்த சாத்தான் அந்த சோதனைக்கு ஆளாகாம அவனை வந்து அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு வேர்டு அதுல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த 40 நாள்லயுமே ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் filled with the Holy Spirit. அதுதான் ஆடம். நம்மளால வந்து சேட்டன் பதிலடி கொடுக்க முடியாது. only when we have the Holy Spirit we will have the discernment. அந்த discernment இருக்கும்போதுதான் நமக்கு அந்த we will go back to the word, அத அந்த வேதத்துல திரும்பவும் போய் அவருடைய வார்த்தையை தியானித்து நம்ம அதுக்கேற்றபடி முடிவெடுப்போம். உதாரணமா இந்த இதுலயே நான் இன்னொரு இதையும் கொண்டு வர்றேன். ஜெனிசிஸ்லயே வரும் இந்த மாதிரி ஒரு ஜோசப், அவரு டெம்டேஷனுக்கு ஆளாகுவாரு. பட் ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது அவருக்கு ட்ரெஸ்ஸை கூட அங்க அப்படி விட்டுட்டு அப்படி ஓடி வந்துருவாரு. சோ அவரு சந்திச்ச டெம்டேஷன். பட் இதனால நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல சொன்னது மாதிரிதான் ஏசு கிறிஸ்து ஆளான டெம்டேஷன் வந்து நம்மள நித்திய ஜீவனுக்கும் பாவத்துல இருந்தும் விடுதலை தருது. முதல்ல சொன்னது மாதிரி நானும் டெம்டேஷனுக்கு ஆளாகி இருக்கிறேன், பட் ஆனா ஐ ஹாவ் ஓவர் கம் வித் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு முன்னுதாரணமா வைக்கிறாங்க. சோ அப்புறமா நம்ம எல்லாரும் கேட்கலாம், இப்போ 1 செகண்ட் 1 Corinthians சாப்டர் 1 Corinthians chapter 10 verse 13 யாராவது படிக்க முடியுமா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு
அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஓகே, இப்போ அப்புறமா ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 14, யாக்கோபு 1:14. யாக்கோபு 1:14. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஓகே, சோ யாருமே நாம சொல்ல முடியாது, இல்ல இந்த சோதனை ஆண்டவரால வருது, இந்த சோதனையை கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா டெம்ப்டேஷனுமே எதனால வருதுங்கிறது 1 Corinthians chapter 10 verse 13, அப்புறம் ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 14 இதுலயே நமக்கு தெரிய வருது. சரி, அப்ப நாம இந்த டெம்ப்டேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? மத்தேயு 26:41 யாராவது படிங்களேன். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கரெக்ட். சோ அதுதான் நாம இன்னைக்கு இந்த டெம்ப்டேஷன் பற்றி உள்ளது. நம்ம எல்லாருமே டெம்ப்டேஷனுக்கு உள்ளாகிறோம். நம்ம பிளஸ் ரொம்ப வீக்கா இருக்குது. நம்மளுடைய கார்னல் நேச்சரால நம்மளால அதை ஓவர் கம் பண்ண முடியாது. நம்ம இடைவிடாம ஜபிக்கணும், பிரேயர், அதுவும் கவனத்தோட விழிப்போட ஜபிக்கணும். அப்புறமா நமக்கு பரிசுத்த ஆவியானவரோட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் வேணும். அப்புறம் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட் வேணும். அப்புறம் டெம்ப்டேஷன் வரும்போது அதுக்கு நாம அதுல என்கேஜ் ஆகக்கூடாது, அதுல இருந்து ஓடி வந்துடணும். அதுக்குதான் உதாரணமா ஜோசப், நம்ம ஜெனிசிஸ் சாப்டர் 39 verse 12 பாத்தீங்கன்னா தெரியும். அது அந்த இடத்துல அந்த டெம்ப்டேஷனுக்கு ஆளாகாம அதுல இருந்து ஓடி வந்துருவாங்க. அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி ஒபீடியண்டா இருந்தாரோ அதே மாதிரி நாமளும் ஆண்டவருடைய வில்லுக்கு ஒபீடியண்டா நம்மளை நாமே சப்மிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நமக்குள்ள ரிவார்ட ஆண்டவர் நமக்கு தருவாரு. சோ அதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ மாருக்கு. டெம்ப்டேஷன் பத்தி பார்த்தீங்க. பிசாசு நம்ம வர்றது டெம்ப்டேஷன்ங்கிறது பார்த்தோம். நம்ம அதுக்கு பிசாசு எந்த வகையில் ஆகிலும் நாம தேவனுடைய சித்தத்திலிருந்து விலகுவதற்காக, தேவனுடைய பிள்ளையா அவருடைய சீசர்களாக இருக்கிறதிலிருந்து நம்மை மாற்றி அவனுடைய சீசனாக, அவனுடைய அடிமையாக, பாவத்துக்கு அடிமையாக மாற்றுவதற்கு தான் பிசாசுடைய இருக்கு. அதே போல நாம இதை குறித்து நம்ம அஜாக்கிரதையா இருக்க முடியாது. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்க எந்த பாவத்துல நீங்க போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தொடர்ந்து பண்றப்ப அந்த மொமெண்ட் நிச்சயமா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இது தவறுங்கிறதை ஞாபகப்படுத்துவாரு. அந்த மொமெண்ட்டை we have to commit ourselves. தேவனிடத்துல நாம் ஒப்பு கொடுத்து நாம் மனம் திருப்பிட்டா தப்பிச்சிடலாம். அதுக்கு இது ரொம்ப சாதாரண, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு காரியம். இன்னொன்னு மறந்துட வேண்டாம். நம்மளுடைய இப்ப என்னோட அனுபவம்னா, எனக்கு இப்ப நான் 54 பக்காது. எனக்கு இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ஆனா பிசாசுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருக்கு தெரியுமா? உலகம் தோன்றினதுல இருந்து இருக்கு. அவன் பக்கா எக்ஸ்பீரியன்ஸ்டு. சரியா? நமக்கு டிசையர்ஸையும் டெம்ப்டேஷனையும் எப்படி கொடுத்து அவருடைய பாதையிலிருந்து நம்முடைய வலுவை வைக்கங்கிறது அவனுக்கு தெரியும். நான் பார்த்தா சீம்ஸ் டு பி தேவனுடைய பிள்ளையாவே இருந்துகிட்டு நடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு மொத்தத்திலேயே மாம்சத்துக்கு ஏற்றபடியே நம்ம ஜீவிக்கிற அளவுக்கு நம்ம மாய்மாலமா பண்ண தெரியும். சரியா? அதெல்லாம் நம்மளை அறியாமே நம்மளை பண்ண வைக்கிற அளவுக்கு அவனுக்கு இருக்கு. அதனாலதான் ஒவ்வொருவரும் தங்களோட சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அப்படின்னு இருக்கிறதுக்கு. சரியா? தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். அவங்களை அறியாது, அவங்களை அறியாம அவங்க வஞ்சிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால எந்த அளவுக்கு பர்சனல் இன்டிமசி வித் தி லார்ட் இருக்கோமோ அப்பதான் நம்ம தப்பிக்க முடியாதுக்கு. ஓகேமா, shall we conclude? வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? ஓகேமா, நான் அப்படியே கன்க்ளூட். மாமா, அப்புறம் கொஞ்சம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு. இவங்க சாம் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாங்க. ஸோ சாம் மாமாவுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அப்புறம் உடம்பு சரியில்லாம இருக்கிற எல்லாருக்காகவும், ஐ மீன் ஃபேமிலிலேயே நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஞாபகம் வச்சுக்காங்க.
சாம் மாமா சரி. ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அப்படியா? ஓகே 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 ஓகே. சரிம்மா. அதுக்கு அப்புறம் தாயக் சித்தப்பாவோட ஹெல்த்துக்காகவும் ப்ரேயர். ஓகே ஓகே ஓகே. சரிங்க. ஓகே. தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரமாக தேவன் நிமித்தமாக நம்ம ஒவ்வொருவர் மூலமாக தேவன் இடைப்பட்டார். அதுக்கு இப்ப 2 வசனம் வந்து சோபனாவும் ரியாவும் சொன்னது ரெண்டு ஒரே இதுக்கு டாபிக்ல வந்துச்சு நமக்கு. அதுக்கு தேவனை தொழுது கொள்வதை பத்தி நமக்கு பார்த்தோம். நமக்கு ரியா சொல்றப்போ 2 நாளாகமத்துல 7 சொல்றப்போ என் நாவும் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தின்னு ஓட்டிருக்குது. அந்த வசனம் நான் பார்த்ததுக்கு நிச்சயமாக அந்த சேமத்தை வர செய்வேன் அப்படிங்கிற தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். சரி, அதே போல இப்போ நமக்கு சோபனா சொன்னதுலையும் சரி, அந்த வசனம் வந்து நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கிறது எவ்வளவு வாஞ்சியா இருக்குங்கிற காரியத்தை நம்ம அதை பார்த்தோம். நம்ம அதுக்கு ஒண்ணு மறந்துட வேண்டாம். சரியா, நமக்கு வந்து பர்சனல் இன்டிமசி வித்வுட் த லார்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதான் ரொம்ப 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 முக்கியம். இந்த காலகட்டம் வந்து தேவன் அனுமதித்திருக்கார். அவருடைய அனந்த ஞானத்துக்கு இல்லாம சரியா இது நடக்க கிடையாது. முழுசா இந்த எல்லா ப்ராப்ளமே ஆண்டவருக்கு தெரியும். இந்த சர்ச்சஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறது, இப்ப நம்மளால ஒருத்தர் சந்திக்க முடியாம இருக்கிறதுக்கு என்ன இருந்தாலும் சரி. ஏன்னா நீ மறந்துட வேண்டாம், ஆதி காலத்துல இருந்தவங்களுடைய சீசர்கள் எல்லாமே தங்கள் சீசத்துவ வாழ்க்கைக்காக உலகத்தை வெறுத்து அவரை பின்பற்றும் பொழுது எல்லாத்தையும் அவர்களுடைய லாப நஷ்டங்களை பார்க்கல. அந்த லேவி பொறுத்து மட்டும் கூட அவன் ஆயத்துறையில் அவன் இருந்தப்போ தேவன் அவரை நீ என்னை பின்பற்றிவான்னு சொன்னதையும் அப்படியே ஆயத்துறை இருந்து அப்படியே எந்திரிச்சு வந்தான், எந்த இதையும் யோசிக்கல. அதே பேதுரு பார்த்து என் பின்பற்றிவான்னு சொன்னே அப்படியே எந்திரிச்சு வந்தான், எந்த இதையும் யோசிக்கல. சரியா, அதனால அப்படி யோசிக்காம அப்படியே கமிட் ஆகி வந்தவங்க இருக்காங்க. சீசர்ல வாழ்றதுனா நம்ம அப்படி கமிட் ஆகி போறவங்க தான் நாம. இப்போ அதே போலதான் நமக்கு அந்த காலத்துல இருந்தவங்க ஒவ்வொருத்தருமே அங்கங்கே தனிப்பட்ட முறையில அவங்க சிறைப்படுத்தப்பட்ட பொழுது அங்கங்கே இருந்து தங்கள் தேவனோட உறவு நல்லா இருந்தங்காட்டி தேவனை துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு எல்லாம் இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால இப்ப நமக்கு குழுவா இல்லைன்னா கூட பரவாயில்ல, தனிமையா இருக்கிறப்போ தேவனோடு நம்ம உறவாடி அதுல வசனத்திலே கலிகூறத்தக்கதான தேவன் நம்ம திருப்பி பாராட்டணும்னா நம்ம மண்டாடுவோம் தேவனிடத்துல. இப்ப அதே போல நம்ம பாபி சொன்னதுல வந்து விருப்பத்தையும் செய்கையும் தேவன் உண்டு. நாம் முழுசுமா நம்ம தேவனுக்குள்ள ஒப்பு கொடுத்து அவருடைய சீசன்ல வாழும் பொழுது தேவன் விருப்பத்தையும் செய்கை உண்டு பண்றது மாத்திரம் இல்ல, அந்த ரொம்ப அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப ஒன்றப்பான வசனம், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே சரியா நம்ம தேவன் நம்மளை அவ்வளவு நடுவே நம்ம வந்து அவருக்கு என்ற பிள்ளைகளாக நம்ம மாத்தி அவருக்கு என்ற பரிசுத்தமும் ஜீவனுடன் நம்ம வாழ்வதற்காக தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். உலகம் போற போக்குல நாம் வாழ்வதற்காக அழைக்கிற நமக்கு இருக்கு. அதே போல கமலாவும் அதே தான், நீங்க ரியாவும் சோபனாவும் சொன்ன அதே டாபிக்ல தான் கமலாவும் சொல்ற அப்படி இருக்கு. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ற ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ளணும்ட்டு தேவனிடத்துல நாம் உண்மையா ஒப்பு கொடுப்போம். அதே போல இப்ப அமுதன் கொடுத்ததுலயும் வந்து இந்த இதுல நம்ம தொடர்ந்து மாறுபாடுமான இந்த மத்தியில அவருக்கு சீசரலாக நான் வாழும் பொழுது நாம் எங்கே தனிமையாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு சாமி வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ங்கிறப்போ இப்போ வந்து ஹி கனாட் கோ டு தி சர்ச், எதுவும் பண்ண முடியாது. பட் என்னது, ஹி மஸ்ட் ஹேவ் த பவர். ஆண்டவரோடு தனிப்பட்ட உறவு இருக்கிறப்பதான் தேவனிடத்துல ஜெபிக்க முடியும், தேவனிடத்துல நம்ம மன்றாட முடியும், நம்ம எல்லாம் பண்ணிக்கணும். நம்ம இந்த காலகட்டங்களை நாம இழந்துட வேண்டாம். நல்லா இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாருமே தனிப்பட்ட உறவு தேவனோடு ஃபெலோஷிப்ல வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆயிக்கணும். நமக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வர்றோம், நம்ம தனிமையா இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இப்ப நாம வீட்டுல குவாரண்டைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லாம தேவனுக்கான இருந்த அந்த ரத்த சித்த மரித்துலாம் சிறைப்பட்ட பாக்குறோம். இப்ப ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கிறோம். இந்த நேரங்கள் எல்லாமே தேவனோடு நமக்கு தனிப்பட்ட உறவு இருந்தாலும் தேவனை துதித்து கொண்டே நம்மளால இருக்க முடியும். அதனால நம்ம நல்லா இருக்கிற ஒவ்வொரு காலகட்டத்தையுமே நம்ம மறந்துடாம அனுதின வேத வாசிக்கும் சரி, அந்த ஜீவன வார்த்தை நமக்கு நிச்சயமாக போதித்து நடத்தும். நமக்கு வழி இதுவே, சத்தியம் இதுவே நடத்த நமக்கு அதுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் தேவன் தருவார். அதே போல தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் நம்ம கமலா சொன்னதும் சரி, பாபி சொன்னதும் சரி, சோபனா சொன்னதும் சரி, ஒவ்வொருத்தரும் நம்ம தேவனுடைய வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. நாம ஆல் டுகெதர் நாம் பார்க்கும் பொழுது நாம் சீசலாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கோணலும் மாறுபாடான சந்ததியின் மத்தியே நாம செய்கை உண்டு பண்ணுகிற தேவன். அதே போல எந்த இடத்துல இருந்து நாம வேண்டுனாலும் நம்ம ஆவியோடு உண்மையோடு நாம தொழுது கொள்ளும் பொழுது நாம அழைத்தா இல்லைன்னா எங்கிருந்தாலும் சரி நம்ம பண்றப்போ நிச்சயமாக அந்த தேசத்துக்கு சேமத்தை வர்ஷிக் பண்ணுகிற தேவன் நமக்கும் பண்ணுவாரு. நமக்கு எல்லாம் நம்ம குடும்பத்துல சரி எல்லாத்துக்கும் வேண்டிய நன்மைகளை நிச்சயமாக தேவன் செய்வார். ஏன்னா நாம நம்பி இருக்குது உலகத்தையும் உலக பொருளையும் உலகத்தின் காரியங்கள் நம்பி இருக்கல. நாம் முற்றும் முடிய நாம் சார்ந்திருப்பது தேவனையே சார்ந்திருக்கிறோம். தேவன் எல்லாருக்கும் வேண்டிய மன நிம்மதியும் அந்த பரிபூர்ண சுகத்தையும் தேவன் அருள்வார். இந்த வேலையில இந்த வசனங்களுக்காக நாம் ஒருவர் ஜெயிப்போம். நாம் அதுக்கு அடுத்து இந்த சிக்கா இருக்கிறவங்களுக்காக இந்த ஜெயிப்போம். ஒரு நிமிஷம், இங்க யாரெல்லாம் சிக்கா இருக்கிறாங்கன்னா இவங்க சாம் மாமா,
அவங்களுக்கு COVID-19 பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா இவங்க சுபலா அத்தை சென்னை, அவங்களுக்கும் ஃபீவர், உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. அப்புறம் இந்த சித்தப்பாவுக்கும் அன்னைக்கு செஸ்ட் பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இவங்க 3 பேரையும் ஞாபகத்துல வச்சுட்டாங்க. அப்புறமா பெரியவங்க எல்டர்ஸ் மேரி பாட்டி, குண்டகல் தாத்தா எல்லாருக்காகவும். ஓகேமா, லிஸ்ட் பெருசா இருக்கு. இல்ல எல்லாவற்றுக்கும் மேலான அவர் இருக்கார். சரி, இப்போ வந்து நான் இந்த ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இந்த வசனங்களுக்காக நான் ஜெபிச்சிடுறேன். அடுத்து வந்து இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக வேற யாராவது ஜெபிச்சுக்கலாம். அதுக்கு ஒரே செகண்ட். ரினி, இந்த வசனங்களுக்காக ரினி நீ ப்ரே பண்ணியா? ரினி கேக்குதா? உன்னோடதும் ரொம்ப வீக்கா இருக்கு. ஹலோ, கேக்குதா அங்கிள்? இப்ப கேக்குது. இப்ப கேக்குதா அங்கிள்? இப்ப கேக்குதுமா, இப்ப கேக்குது. இந்த வசனங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்க. அப்புறம் வேற ஒருத்தர் நம்ம இதுக்காக மத்த சிட்டுக்காக மத்த ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகே அங்கிள். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருள் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் எங்களை இந்த வேலையில எங்களை எல்லாரும் கூடி வர செய்ததுக்காக நன்றி. எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் எங்களை உங்க வசனத்தை பேசுறதுக்காக எங்களுக்கு இந்த ஸ்லாக்கத்தையும் இந்த ஒரு தருணத்தையும் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி தகப்பனே. பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் எல்லாருக்காகவும் நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாரும் அவங்க மனதிலிருந்து உங்கள் வசனத்தை ஆராய்ந்து சொல்லியிருக்கிறாங்க தகப்பனே. மென்மேலும் உங்கள் வசனம் அவங்க வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு அவங்களுக்கு பவர் கொடுக்கணும் தகப்பனே. இந்த காலகட்டத்திலயும் சரி, அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆகவும், நல்ல ஒரு கைடன்ஸ், நல்ல ஒரு பேலன்ஸ் ஆகவும் இருக்கு. ஆசீர்வதிங்க தகப்பனே. மென்மேலும் இந்த வசனம் கரெக்டா இப்போ எல்லாருக்கும் சேர்க்கணும் தகப்பனே. சொன்ன எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மென்மேலும் இன்னும் இந்த மாதிரி நிறைய வசனங்களும் உங்களை பத்தி நம்ம ஆராய, உங்களை பத்தி நாங்க பேச, உங்களுக்காக இந்த டைம் செலவு பண்ண, உங்களுக்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இந்த ஒரு தருணத்தை தரதுக்காக எங்களுக்கு ஆசீர்வதிங்க தகப்பனே. மென்மேலும் கேட்க போற மென்மேலும் எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கிறேன் தகப்பனே. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூமா. பிரைஸ் பீ டு தி லார்ட். சோபாஜி, நீங்க அவங்க சாம் மாமாக்காக, தாயஸ்தபாக்காக, அப்புறம் சுபலா எங்களுக்காக பிரேயர் பண்றீங்களா? மியூட் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். Thank you, Jesus. Thank you, Jesus. Loving Heavenly Father, we come to thy presence, Father, again in your presence, and we lay down all our petitions at your feet, Father God. Together we come together into thy presence with one-mindedness and one heart, oh Father God. We lay down all our petitions at your feet, Father. Father, you are a prayer answering God, Lord Jesus. You died on the cross for our sins and for our sicknesses and griefs, Lord Jesus. By your stripes we are healed, oh Father God, Lord Jesus. We pray, Lord Jesus, and bring all of our petitions into thy presence, oh Father God. Especially, Lord Jesus, in this time, Lord, we pray for thy uncle, oh Father God, Dayatan. Please be with him, oh Father God. Lord Jesus, remove all the chest pain that he is suffering from. You know what he is undergoing, Lord Jesus. Lord, please touch him with your nail-pierced hands, oh Father God. Remove all his fears and worries and heal all his sicknesses and discomfort, oh Father God. Give him, Lord Jesus, Lord, complete deliverance, and let him glorify you, Lord Jesus, with all good health and strength, oh Master God. Command health in his body and strength in his bones, and remove all his worries, oh Master. Bless him, Jesus, and his family, Amutaka, and his children, Ria, and everyone, oh Father God. Grant them, Lord Jesus, the joy of your healing and deliverance, oh Master, and let them praise you for the deliverance that you gave them, Lord Jesus. We also pray, Father, for Subala auntie, Father God. Lord Jesus, Lord, you know, Lord Jesus, what she is undergoing. Please touch her, oh Father God. Remove all the fever and the sicknesses, whatever she is undergoing through, Lord Jesus.
Jesus, Father God. Please let your nail-pierced hands, oh Father God, be with her, touch her, Lord, heal her and deliver her, Lord Jesus, Master. Protect her and her family members also, whoever are with her, Lord Jesus, Master. Save her, keep them safe from all the pestilences that are around us, Master, Lord Jesus. Protect them and take care of them, Lord Jesus. Thank you, Father, for taking care of them. Lord, I also pray for Sam, Lord Jesus. Thank you, Father, for being with him, for leading him thus far. Be with him, oh Father God. Again, Lord Jesus, you have led us so far, and you will, Lord Jesus, thank you for you will heal him. And so we thank you for the Father. We thank you that believing that you have already healed him, Lord Jesus, Master. Thank you, Father, for the deliverance that you are giving him, oh Father God. Strengthen him, command health in his body, and complete deliverance from this pestilence and dangers around us, Master. Be with him, oh Father, in that place, and let him come out with complete deliverance, and let him praise and glorify you for the deliverance that you have given him, Jesus, Master. Be with Annie and little children also, Father, at home. Protect them, Father God, Lord Jesus, as they are isolated, oh Master. Please be with them, protect them, meet all their needs, keep them safe under thy wings, Master. Protect them, Lord Jesus, Master. Thank you, Jesus, for your grace and for your compassion, for being with us, Master. Thank you, Jesus, for blessing all of our family members, whoever is sick, Master. Lord, please send your word, oh Father, and deliver them. We believe, Lord Jesus, and we thank you that you have healed them, because you are a divine healer, and you are the one who died on the cross for us. You are the one who took all our sicknesses and griefs on you, Lord Jesus, to deliver us and to give us your healing. You already, Lord Jesus, have given it to us when you rose up from the dead, oh Master. Thank you, Jesus, Father God. We thank you for that, Master. We also pray for all the elders in our family, Lord Jesus, for Mary Periyamma, for Daddy, for every elderly person in our family, everyone whom we know, whom we do not know, whom we mention. Please be with everyone, Lord Jesus, Master. Lord, bless them with long life, oh Master. Give them complete health and strength. Command health in their bodies and strength in their bones. Renew their strength like that of an eagle, oh Master. Let them, Lord Jesus, rise up and shine for you even more. Father God, bless them more and more, oh Lord Jesus. I give them all into thy hands, Lord Jesus, Master. Thank you, Jesus, Father God, for listening to our prayer and answering us, Master. In Jesus' mighty and matchless name we pray. Amen. Amen. Praise be to the Lord. Thank you, Krishna. Thank you to everyone. Okay, Mama Sam, எப்படிமா இருக்கா அப்படி? அண்ணா அண்ணா அவன் பரவாயில்ல, நான் அட்மிட் ஆனது வந்து வீட்டுல அன்னி பிள்ளைங்களுக்கு ஏதோ திருப்பி இன்ஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அண்ணி ஆன்லைன்ல இருக்காங்க. அண்ணி